ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான விளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, ஊருக்கு போகிறதுக்காக கிளம்பி பெங்களூர் மெஜஸ்டிக்கில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா, கோட்டூர் திருவிழா, அதாவது தேவகோட்டைக்கு பக்கத்தில் கோட்டூர்ன்ற ஊரில் கோட்டூர் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்து திருவிழா இருக்குது. ஸோ அங்கே தான் எங்கள் பெரியம்மா இருக்காங்க, என்னோடய ஃபஸ்ட்டு பெரியம்மா. ஸோ அதுக்காக திருவிழாக்காக போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் கோட்டூர் திருவிழா பார்த்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து போனோம், அதுக்கப்புறம் போகவே இல்லை. பெரும்பாலும் வந்து பசங்களுக்கு எக்ஸாம் டைமாக இருக்கும். இந்த தடவை வந்து கரெக்டாக சனிக்கிழமை எக்ஸாம் முடிஞ்சது, சண்டே கிளம்பி போயிட்டோம். செவ்வாய் புதன் தான் வந்து திருவிழா இருக்குது. ட்ரெயினும் வந்துருச்சு, ட்ரெயினில் ஏறியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன்லேருந்து எங்கள் சித்தியும் எங்கள் சித்தப்பாவும் என் தங்கச்சியும் வந்தாங்க. திருவிழால பலூன் கிடைக்கும். எங்கள் சித்தப்பாவும் தங்கச்சியும் வந்துட்டு அடுத்த ஒரு ஸ்டேஷன் விட்டு என் தம்பி வந்து என்ட்ரி ஆனா. எங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக். ஏன்னா அவன் வரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வரலன்னு சொல்லிட்டான் ஊருக்கு. காலையில தான் திட்டினேன், ஏண்டா வரமாட்டேங்கிற, வா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. இல்லக்கா நெக்ஸ்ட் இயர் வரேன்னு சொல்லிட்டான். செம்மையா திட்டினேன் அவனை. திடீர்னு பார்த்தா ஒரு ஸ்டேஷன் ஃபுல்லா அடுத்த கோச்சில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து வந்தார் சார். ஸோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஈஸ்டர், அதனால வந்து பிரியாணி, சிக்கன் கபாபு, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, இது எல்லாமே சித்தி வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. பாருங்க, பாக்குறதுக்கு தானே, பாத்துட்டீங்களா? தொட்டு பாடுறா, எப்படி சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா? அப்படி உங்களுக்காக இல்ல, ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது, எக்கு பிடிக்காது. நல்லா இருக்கா அருண்? அருணுக்காக தானே. அக்கா டயட்ல இருக்கு. மத்தனுக்கு பிடிக்காது. மச்சாருக்கு வச்ச லெக் பீஸ் தான் அக்கா சாப்பிடுது. கீழே விழுந்துச்சுக்கா. ஹாப்பி ஈஸ்டர் சொல்லு. ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் தி பிரியாணி. கீழே விழுதுறாம. அம்மாவோட கனவையா? நான் சொல்லல சொல்லாதீங்க. இந்த ஜுட்டு பெருசா, எங்க அந்த ஜுட்டு. ஏ மாமா பாட்டுக்கு பாட்டாமா? அருண் பாடுப்பா, உங்க டேர்ம் வந்துருச்சு. முறுக்கு டண்டம், அதிரசம் டண்டம். எப்படி வந்து சிக்கிருக்கேன் பாத்தியா? அருண் மைண்ட் வாய்ஸ். சம்ரு, your word station. Station rail stand. I am sitting here. In the window side, I am watching.
My uncle in my lap, sleeping. Please take your head on the train has started now. The train is moving. Train has started now. The train is moving. Chitik solla. Box cholda. Tiffin box cholla. Tiffin. ஒரு சாங் டியூன் சொல்லு சார். Tiffin. இது பிரியாணி டிஃபனோ. பிரியாணி also is there. Ramulo. That is Telugu. Telugu. Tune எது வேணாலும் இருக்கலாம். Without the tiffin, we can't leave. Tune ஓட போடி. Tiffino. என்ன அலுமினியம் டிஃபன்? சம்ருத்தும் அகிலாவும் அடிக்கடி வந்து ஒரு கேம் விளையாடுவாங்க. அதாவது பாட்டுக்கு பாட்டு மாதிரி. டியூன் வந்து நம்ம தமிழ் சாங், மூவி சாங்ல உள்ள டியூனு. ஆனால் அதில் போடுற வேர்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கணும். அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போதே நார்மலாக அந்த மாதிரி விளையாண்டுட்டே இருப்பாங்க பாடி. அது ரொம்ப ஃபன்னாக காமெடியாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறவங்க. அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருக்கும். அதை தான் ட்ரெயினில் விளையாண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். கரெக்டாக ஒரு 4:30 போலலாம் வந்து திருச்சிக்கு ரீச் ஆயிடுவோம். எப்போதுமே அப்படி தான். கரெக்டாக இந்த ட்ரெயின் டிலே ஆனால் கூட போயிடுவாங்க சீக்கிரமே. ஸோ திருச்சிக்கு வந்துட்டு எப்போதும் வந்து பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த தடவை வந்து சரி டைரெக்டாக பெரியம்மா வீட்டுக்கு தானே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 o'clock வந்து திருச்சி டு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இருக்குது. சரி அதுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரஷ் பண்ணாமல் காஃபி வேறு. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃபில்டர் காஃபி சூப்பராக இருக்கும். இங்கே என் தம்பி போகாமல் போய் வாங்கிட்டு வந்துட்டான். சரி அது ப்ரஷ் பண்ணாமல் அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 மணி வரை நாங்கள் அங்கே வெயிட் பண்ணணும். அதனால கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ட்ரெயின் தான் வந்து ராமேஸ்வரம் போகிறது. அது வந்து 6:50 வந்து அது எடுப்பாங்க. ஸோ அதனால கொஞ்ச நேரம் அங்கே வெளியிலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரியான வெக்க ஊரில் காலையிலேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வடை எங்கடா போண்டான்னா வெறும் உளுந்த வடை தான் இருக்கு. எங்கடா இருக்கு போண்டா? வெறும் உளுந்த வடை. மெத்த மாதிரி இருக்கு அதனாலயா? மெதுவா பிச்சு சாப்பிடணும். மெதுவா இருக்கிறனால மெதுவடை. ஸ்பீடா இருந்தா அப்ப ஸ்பீட் வடை கேட்கப்படாங்க. நீயே கண்டென்ட் கிரியேட் பண்ணி எழுதிக்கிறியா? ஏன்னா நான் மதுரை முத்து அண்ணனோட தீவிர விசிறி. மச்சானுக்கு ஒரு ஹேட்ஸ். குத்துனா குத்து வடை, கில்லுனா கில்லு வடை, கொட்டு வடை, மிதிச்சா மிதி வடை, மெது வடை. எல்லா வடையும் நம்ம கையில தான் இருக்குது. ட்ரெயின் வந்து காரைக்குடி ஜங்ஷன் வந்துருச்சு. நம்ம வந்து காரைக்குடிக்கு அடுத்து தேவகோட்டை ரஸ்தா அங்கதான் வந்து இறங்குவோம். நாங்க எங்க ஊருக்கு போறதா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம ஊர் தேவகோட்டை ரஸ்தா தாண்டி தான் போகணும். பெரும்பாலும் இந்த ட்ரெயினுக்கு வந்தோம்னா அங்க இறங்கிக்குவோம். அங்க இறங்கிட்டு நமக்கு எப்போதுமே ரெகுலரா எங்க சித்தப்பா 2 பேர் வந்து எங்க ஊர்ல டெம்போ வச்சிருக்காங்க. ஸோ நாங்க எப்போதுமே லக்கேஜ் வந்து கொஞ்சம் நிறையா தான் எடுத்துட்டு போவோம். ஆக்சுவலி நாங்க போனோம்னா கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு போவோம். எங்க சித்தப்பா வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறையாவே லக்கேஜ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம்னா கண்டிப்பா பத்தாது. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியும் அதை ஏற்றி இறக்க முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம், லக்கேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களை வந்து டெம்போக்கு சொல்லிடுவோம். அவங்க கரெக்ட் டைமுக்கு வந்து நின்றுவாங்க சித்தப்பா. ஸோ அதில் ஏற்றி வச்சுட்டு எல்லாருமே வந்து கிளம்பிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. லக்கேஜ் எல்லாமே அதில் ஏற்றிட்டு இப்போ டைரெக்டாக நாங்கள் வந்து எங்கள் பெரியம்மாட்டுக்கு போகிறோம். அருணும் சம்ருத் அப்பா மட்டும் இங்கே போகிற வழியில் இறங்கிட்டு எங்கள் வீடு வந்து இது வழியாக தான் போகணும். ஏன்னா தேவகோட்டை ரோடு தான் போயிட்டுருக்கு. அங்கே கொஞ்சம் நேரம் இறங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக கூட்டிட்டு போயிடுவோம். எங்கள் பெரியம்மா இவங்க கிட்டலாம் வந்து இவங்க 2 பேருமே வரலன்னு சும்மா நான் சொல்லி வச்சுருக்கோம். சாரதா காலேஜ் நாங்கள்
போகும்போது வந்து தேவகோட்டை பைபாஸ் ரோட்ல தான் வந்து கூட்டிட்டு போனாங்க. சூப்பரா இருந்தது ரோடு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ரோடு கரடு முரடா இருக்கும். இப்போ வந்து பைபாஸ் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பரா சீக்கிரமே நாங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இதெல்லாம் வந்து தேவகோட்டைக்கு உள்ள போயிட்டு அந்த ஊர் பக்கம் வந்து போயாச்சு. இங்கனுக்குள்ள ஒரு ஐயனார் கோவில் இருக்கும். இதுதான் வந்து கோட்டூர் ஆர்ச் உள்ள போறதுக்கு முன்னாடி. நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து பஸ்ஸில் தானே அம்மாலாம் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வரும்போது வந்து திருவிழா ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இங்கே இருந்தே வந்து லைட் கட்டியிருப்பாங்க. ஸோ கம்பு ஊண்டி அதில் வந்து லைட் கட்டி வச்சுருப்பாங்க. இது பார்க்கவுமே ஒரு குஷியாயிரும், நம்ம வந்து பெரியம்மா ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக லைட் கட்டியிருந்துச்சு. சூப்பராக இருக்கும் இந்த திருவிழா. ஊரே வந்து செம்மையாக களை கட்டியிருக்கும். நிறைய கடைகள் அது இதுன்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜோராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ கோட்டூருக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் வந்து கடைகள் எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து திங்கக்கிழமை காலையில் இது. ஸோ செவ்வாய்க்கிழமையில இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் திங்கக்கிழமையே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. திங்கக்கிழமை நைட்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ இதில் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பெரியம்மா வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பெங்களூர்லேருந்து போயிடுவோம். அப்படி இல்லைன்னா சென்னையில் வந்து எங்கள் அக்கா 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து மாறி மாறி போயிடுவோம். ஏன்னா பெரியம்மாவுக்கு வந்து ஓன் பசங்க கிடையாது. ஸோ நாங்கள் தான் அவங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே. ஸோ பெரியம்மா ஃபீல் பண்ணக்கூடாது, பெரியம்மா பெரியப்பா வந்து லோன்லியாக இருக்கோங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அவங்களுக்கு. அதனாலே வந்து யாராவது ஒருத்தர் வந்து போய் திருவிழாவை வந்து அட்டன் பண்ணிடுவோம். ஸோ இந்த தடவை வந்து எங்கள் அக்கா பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால அவங்க வந்து வரல. நாங்கள் வந்து இந்த தடவை போயிருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம்லாம் எங்களால் போக முடியலை. ஸோ அவங்க வந்திருந்தாங்க திருவிழாக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் மாறி மாறி போயிட்டு திருவிழா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour விட்டு சம்ருத் அவங்க அப்பாவும் அருணும் வந்துட்டாங்க. சம்ருத் அப்பாவாச்சும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு, ஏன்னா நாங்கள்லாம் வந்திருக்கனால. ஆனால் என் தம்பி வருவான்னு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அவனை பார்க்கவுமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ஏன்னா அவனும் இந்த திருவிழா பார்த்து கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அவன் கொஞ்சம் நல்ல பெரிய ஆள் ஆகிட்டு இப்போ தான் அந்த திருவிழாவுக்கு வரான். ஸோ எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அம்மா அண்ணன் ஒய்ஃப் எல்லாருமே வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவாங்க இங்கே. ஸோ நாங்கள் வந்து முதல் நாளே இந்த வாட்டி வந்துட்டோம். ஸோ அப்புறம் தான் எங்கள் பெரியம்மா பெரியப்பா முகத்தில் வந்து ஒரு சந்தோஷமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக போச்சு இந்த திருவிழா வந்து பார்க்க. சென்னையிலேருந்து இன்னும் 2 அக்கா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க பசங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா இன்னும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க மட்டும் இதில் மிஸ் ஆயிடுச்சு. போனதுமே வந்து களத்தில் இறங்கிட்டோம் வேலைக்கு. ஆளாளுக்கும் மாற்றி மாற்றி ஒரு வேலையாக பண்ணிட்டு இருந்தோம். காலையில் வந்து இட்லி சட்னி செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ போனதுமே வந்து இட்லி சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு வந்து சீக்கிரமே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். போட்டா அப்படி போ, அப்பன்னு கண்ணி போடு. இங்க வாங்க. என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்றீங்க? வா. யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? பேர் என்ன? யார் கொடுத்தா? யார் கொடுத்தாமா? யார் கொடுத்தா? எந்த அத்தை? எந்த அத்தை? எங்கள் பெரியப்பா வந்து சமையல் நல்லா பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் வந்து காயெல்லாம் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்களே வந்து குழம்பு கூட்டு அது எல்லாமே அவங்களே செஞ்சு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. என்ன பண்ற? சவுண்ட் வேற. ஓவர் எக்ஸைட்மென்ட். இப்ப பாருங்க, மோர் உங்களுக்கு பிடிச்ச தெரியுமா? இப்ப அது எப்படி சாப்பிடுறது பாருங்க.
இங்க அப்படி சொல்லு. எப்படிமா இருக்கு? சரிக்கா. இந்தா இந்த இன்னொரு வை. நல்லா குடி. அப்படி இப்ப குடிக்கணும். அப்படி ரியாக்ஷன் கூட. நீங்க அதட்டவும் பயந்து. உதிரிப்பு வந்து வீட்டுக்கிட்டே கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஸோ திருவிழாக்கு முதல் நாள் சரி வாங்கலாம் அப்படின்னு உதிரிப்பு கேட்டுட்டு இருந்தோம். 100 மல்லிகைப்பூ வந்து 80 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. பிச்சிப்பூ வந்து முல்லைப்பூ வந்து 100 கிராம் வந்து 70 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டோம். ஏன்னா அந்த அண்ணன் வந்து மறுநாளும் வரேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கையில் கம்மியாக வாங்கிட்டோம். அவர் பார்த்தா மறுநாள் வரவே இல்லை. பூ எப்படி வரும்? உதிரி வேலை கரெக்டா இருக்கும். இந்த பூவா அந்த பூவா? ஆமா, கிலோவுக்கு 10 ரூபா கிடைக்குமா? நான் அந்த வெயில எவ்வளோமா போறாங்க? 100 மல்லிகைப்பூ 100. இப்பதான் நம்மள புரியுமா? வேற கவர்ல போடுங்க. தந்தாங்க என்னம்மா என்ன ஊரு தானம்மா? 5 ரூபாய் இல்லையா? மத்தியானத்துக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு என்னன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சுட்டு பொடலங்காய் வந்து கூட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பூவெல்லாம் கொஞ்சம் கட்டிடலாம் அப்படின்ட்டு பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நானும் அகிலாவும். இங்கே பெரியம்மா வீட்டில் தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கனகாம்பர பூ வந்து பூத்துருந்துச்சு. இது வந்து லேடிஸ் கனகாம்பரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பூ. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலரில் அதுவும் கனகாம்பரமும் பூத்துருந்துச்சு. ஸோ அதை போய் இப்போ பறிக்கணும் வேற. எங்கள் பெரியப்பாவும் சம்ருத்தப்பாவும் தென்னை மரத்துலேருந்து மறுநாளுக்கு தேவையான தேங்காயெல்லாம் தேவைப்படல சமையலுக்கு, அப்புறம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதுக்கெல்லாம் நிறைய தேங்காய் தேவைப்படும். ஸோ அதெல்லாமே வந்து மரத்துலேருந்து தேங்காய் பறித்து அது எல்லாமே உரித்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இந்த விலாகோட முடியுது. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து இங்கே நாடகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கூத்து இருக்குல்ல, அது ஏதோ சாமி நாடகம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டுக்கு வந்து அதுக்கு போகணும். அதை வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் வந்து கொஞ்சம் திருவிழா, அந்த கடைகள், கோவில்கிட்ட அது எல்லாமே போய் அந்த விலாகில் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.